மேல இருக்குது உங்க அம்மா தானே? ஆமாம் சார், ஆமாம். அது கடைசி காலத்தில் இருந்ததா? ஆமாம் சார். அம்மா வந்து வந்தாங்க. அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் கேன்சர் அப்படின்ற ஒரு பயங்கர வேதாளம் படத்தில் அந்த ஓல்டு கெட்ட போட்டு கேரவில் இருக்கையில் அப்படியே செய்தி வந்துச்சு. செக்கிங் இங்கே தான் வந்தாங்க. அப்பளவில் செக்கப் பண்ணி முடிச்சிட்ட உடனே ரிசல்ட் வந்துச்சு. கர்ப்பப்பை 6 மாதம் தான் அப்படின்னு. அந்த கெட்டப்போட சேர்ந்து அழுக ஆரம்பிச்சு. அஜித் சார் இருந்தார், தம்பி சார் எல்லாரும் சொன்னால் அன்றைக்கி ஒரு அப்புறம் பார்த்தேன். ஓ அம்மா நம்மளை விட்டு போக போகுது. எங்கள் அம்மா அழுகாமல் சாகும். இப்போ அம்மா சொன்னாங்க, அம்பா உயிர் போயிடுச்சியா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னிச்சு. அந்த ஒரு நாள் அது தான் அந்த ஒரு நாள் எங்கள் அம்மா தாங்கிட்டதால 6 மாதம் இருந்தாங்க. அதே மாதிரி முதல் நாள் 6:30 மணிக்கு நல்லா பேச்சு. அப்போ எனக்கு வந்து இங்கே என் தம்பியெல்லாம் கூட நல்ல நிலைமைக்கு வந்தவங்க கூட நான் வெற்றி பெறலையே என்ற ஏக்கம் மட்டும் எங்கள் அம்மா இருந்துச்சு. மேல இருக்குது உங்க அம்மா தானே? ஆமாம் சார், ஆமாம். அது கடைசி காலத்தில் இருந்ததா? ஆமாம் சார். அம்மா வந்து வந்தாங்க. அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் கேன்சர் அப்படின்ற ஒரு பயங்கர வேதாளம் படத்தில் அந்த ஓல்டு கெட்ட போட்டு கேரவில் இருக்கையில் அப்படியே செய்தி வந்துச்சு. செக்கிங் இங்கே தான் வந்தாங்க. அப்பளவில் செக்கப் பண்ணி முடிச்சிட்ட உடனே ரிசல்ட் வந்துச்சு. கர்ப்பப்பை 6 மாதம் தான் அப்படின்னு. அந்த கெட்டப்போட சேர்ந்து அழுக ஆரம்பிச்சு. அஜித் சார் இருந்தார், தம்பி சார் எல்லாரும் சொன்னால் அன்றைக்கி ஒரு அப்புறம் பார்த்தேன். ஓ அம்மா நம்மளை விட்டு போக போகுது. உசைனி சொன்னார் பாருங்க. உசைனியோட மரணம்லாம் யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? சாக போகிற நாள் தெரிஞ்சு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது ராமாயணத்தில் சார் உங்களுக்கு தெரியும், நான் சின்ன வயசில் என்னை பாதித்த உணர்வு, கோபத்தோடு எழும்பவன் நஷ்டத்தோடு உட்காருவான். உன் மனசை எப்படி பாதுகாத்துக்கிறது? கோபப்படக்கூடாது. சகிப்புத்தன்மை இருந்தாவே மிகப்பெரிய அடுத்தவன் என்னையை பற்றி என்ன நினைப்பான், அந்த மன அழுத்தத்துக்கெல்லாம் அதான் மருந்து. அப்போ வாலி ராமனை கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். ராம அடிச்சான், மறைஞ்சிருந்தா அடிச்சான் இல்லைங்களா சார்? அதில் நான் புரிஞ்சது சார், யார் கடவுளை கும்பிட்டுருக்கானோ ஒரு கடவுள் வந்து பக்தனை வந்து மறைஞ்சிருந்து அடிக்கிறான். என்னடா இவன் கடவுள் அடைஞ்ச பொண்ணு சார். சரி வாலி கம்பன் இப்படி படுறான் பாருங்க. வாலி எப்படி கோவப்படணும்? அட பாவி, உன்னையாடா நான் போய் சாமியான்னு கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இளம் ஒரு கடவுளாடா மறைஞ்சிருந்த தானே. இவனோட துடிப்பை சின்ன வயசில் எனக்கு பதிஞ்சிருச்சு. ஏன் தம்பி ரமேஷ் சார் சாப்பிட்டா இருக்கீங்க, ப்ளஸ் பாசிட்டிவாகவே இருக்கிறீங்கன்றதுக்கு எம்ஜிஆர் ஒரு பாசிட்டிவிட்டி காரணம். இன்னும் இந்த மாதிரியான கதைகள் மறைஞ்சது பார்த்தோன்னே வாலி நினைக்கிறானா, ஐயையோ நான் சாக போகிறேன், ஒரு அம்பு குத்திருச்சு, இந்த அம்பாகப்பட்டது நான் வணங்கும் ராமனுடைய கையிலிருந்து வந்ததாக இருக்கக்கூடாது. ராமா 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 நீ குத்தனா இருக்கக்கூடாது, ராமா ராமா ராமன் எடுத்தோம். பார்த்தா ராமனுடைய அம்பு. ஐயையோன்னா ராமன் இப்போ என்ட்ரி. புராணமாக இருக்கலாம், எழுதுனது மனுஷன் சார், அதைத்தான் கவனிக்கணும். அது புராணம், எழுதுனது யாரு, எந்த மனநிலையிலேருந்து எழுதியிருக்கான் பாருங்க. வந்தா ராமனை பார்த்தா, ராமா நீயா, ஐயையோ நீயா இந்த பழிச்சொல்லை சுமக்க போற? பழிச்சொல்லை நீ சுமப்பதாக இருந்தால் புகழ் என்ற மகுடம் இருக்கே, அது யாருப்பா சுட்ட போறா? அருள் பாவிக்கவே பிறந்த ஆளடா நீ. நான் வந்து குரங்கு வம்சத்தை பிறந்து சேர்ந்தவன்டா. நீ எப்பேற்பட்ட படிப்பாளி, நீ கடவுள், நீ குத்திட்டியப்பா. சாகரை பற்றி கவலை இல்லையா, நீ பழிச்சொல்லு சுமக்க போறியப்பான்னு அவனுடைய இடத்துல இருந்து இவன் யோசிக்கிறான் சார். ஓ எதனால நீ குத்துன? ஐயோ ராமா, மனைவிய சீதா பிராட்டியை பிரிஞ்சிருந்த துயரம் தாங்காம அந்த வேதனையில என்ன செய்யணும் தெரியாம குத்துட்டியாப்பா. ஐயோ அவசானத்திலிருந்து யோசிக்கிறான் சார். அப்படியா? நீ யார் தெரியுமா? ஓவியத்தால் கூட வரைய முடியாத உருவ அழகு கொண்டவன்டா நீ. அப்பேற்பட்டவையா? யார் சார்? குத்திட்டு சாக போறவன் கொலகாரனை பார்த்து பேசுறான் சார் ஒருத்தன். ஓவியத்தில் கூட வரைய முடியாத உருவ அழகு கொண்ட ராமா, இந்த உலகம் உன்னை கொலைகாரன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை என்னால் தாங்க முடியாதே. ஐயோ ஆனா ஒன்னியா, மாறு வேஷம் போட்டு உன் மனைவியை தூக்கின ராவணனுக்கும் மறைஞ்சிருந்து என்னை அம்பு விட்டு தாக்கி உனக்கும் என்ன வித்தியாசம்னு சாதாரண லூசு பசங்களாம் பேசுவானுங்கள் ஐயா. அதை நினைக்கிறவதாயா எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்குன்றான். இது எப்படியா அது இப்படி ஒரு ஸ்தானத்துல இருந்து இப்படியா பேச முடியும்? கோபமே மட்டும் இல்லை சார், அவனுடைய பாயிண்ட் ஆஃப்ல இருந்து பேசிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு பழிச்சொல் ஒருவன் இவங்க கவலைப்படுறான். அவன் காப்பிடுறான். அப்புறம் கடைசி ஆப்ஷன் வேற வைக்கிறான் சார். வா ராமா, ஒரு விஷயம் எனக்கு
எல்லாரும் பிறக்க பொழுதே இன்னொரு சபம், அதனால தான் பிற சபம், எல்லாரும் சாகத்தான் பிறந்தோம், வாழ்றதுக்கு பிறந்ததுக்குன்னு சும்மா நம்ம வசதிக்காக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எவனுக்குமே கிடைக்காத ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கியா. நான் வணங்கிய கடவுளால் தான் நான் வீழ்த்தப்பட்டேன், வணங்கினவன் தான் என்னை கொண்டான்ற அந்த திருப்தியோடு வாழ்கிறேன். அந்த சந்தோஷத்தை நீ என்கிட்ட கொடுத்துருக்காப்பா. இது எத்தனை பேருக்கு கிடைக்கும்னா சார், இது இந்த உசைனியில் நான் பார்த்தேன். உசைனியில் பார்த்து இது எத்தனை பேருக்கு கிடைக்கும். இது இந்து மதத்தை சொல்லக்கூடியது, அவர் இஸ்லாம் மார்க்கத்தை சொல்லுகிறவர். இது எத்தனை பேருக்கு கிடைக்கும். அல்லாஹ் எனக்கு மேற்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். சாக போகிறது நிறைய பேர் சொல்லுவாங்க சார், மரணம் வருகிற பொழுது நான் இருக்க மாட்டேன், நான் இருக்கும் பொழுது மரணம் வராது, இல்லாத ஒன்றுக்கா நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொல்லியிருக்கான். ஆனால் உசைனி சொல்கிற பொழுது எனக்கு அது ஞாபகம் இருந்தது. இது எங்கேயோ கேட்டது மறந்தது. ஆஹா, இப்பேற்பட்ட கொடுப்பு இதை என்ஜாய் பண்ணணும் சார். நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன் சார். என்னையா இப்பேற்பட்ட உசைனி இல்லை சார். அது மாதிரி எங்கள் அம்மாவும் கண்டிப்பா சாகிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அம்மாவை தேத்திட்டு உள்ள போய் ஆமாம் ஆமாம் அம்மா பார்த்தேன். அதுக்கு சொல்ல முடியாது. எங்கள் அப்பா தமிழ் புலவர், எங்கள் அம்மா படிப்பறிவு இல்லாதவங்க, ஈஸியாக அன்பால் ஏமாத்திர முடியும். அதை வச்சுட்டு இல்லைம்மா அப்படி அம்மா இப்படி அம்மா அப்படி இப்படி சொன்னோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சிருச்சு மேக்ஸிமம் 6 months சார் அப்படின்னா. அப்புறம் நான் வந்து இப்போ நான் வந்து எங்கேயுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அஜித் சார் வந்து ஒரு தி பெஸ்ட் டாக்டர் செலெக்ஷன் கொடுத்தாங்க. நான் அவர்கிட்ட கோரிக்கை, கேன்சர் அப்படின்னாவே கேன்சர் தான் சொல்கிறாங்க சார். நான் இளம் பிராயத்திலேருந்து இங்கே பெரியம்மாங்க பெரியப்பா பொண்டாட்டிங்கெல்லாம் துடிச்சு செத்ததை பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா அழுகாமல் சாகணும். எங்கள் அம்மா மரணத்தை நான் ஏற்றுக்கணும், வேறு வழி இல்லை. அக்செப்டன்ஸ் இஸ் லைஃப், ஏற்றுக்கொள்தல் தான் வாழ்க்கை, ரைட்டு. அதை ஏற்றுக்கிற மனசு தயாராகிட்டேன். எனக்கு 3 தம்பி ஒரு தங்கை, நான் மூத்தவன் தான், ரைட்டு, தயாராகிட்டேன். பட் இளம் வயசில் எத்தனையோ தாயாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் எனக்குள்ள பிரச்சனையெல்லாம் என் கண் எங்கள் அம்மா அழுது கத்தி சாகக்கூடாது. இதுக்கு தான் அப்படின்னு மிஸ்டர் ரமணான்னு ஒரு தி பெஸ்ட் டாக்டர் ஒருத்தர் சொன்னாங்க. அவர்கிட்ட போருக்கு பொழுது என்னுடைய இந்த பரிதைப்பை புரிஞ்சுக்கிட்டு அது மிகப்பெரிய ஒரு ஒரு அதுக்கு மட்டும் அம்மா தாங்கிக்கணும்னாங்க. அந்த யோனிக்குள்ளே போயிட்டு அந்த ஒளி இதை லேசர்லாம் பண்ணி இப்போ அம்மா சொன்னாங்க, அம்பா உயிர் போயிடுச்சியா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னிச்சு. அந்த ஒரு நாள் அது அந்த ஒரு நாள் எங்கள் அம்மா தாங்கிட்டதால 6 மாதம் இருந்தாங்க. அதே மாதிரி முதல் நாள் 6:30 மணிக்கு நல்லா பேச்சு. அப்போ எனக்கு வந்து என் தம்பியெல்லாம் கூட நல்ல நிலைமைக்கு வந்தவங்க கூட நான் வெற்றி பெறலையே என்ற ஏக்கம் மட்டும் எங்கள் அம்மா இருந்துச்சு. அப்போ நான் இங்கேருந்து ஊருக்கு போகிற பொழுதுனா என் ஒய்ஃபை வந்து இப்படி கழுத்தை தடைப்பாங்க, நகை கழுத்தில் போட்டுருக்காளா இல்லை அடகு வச்சுட்டானா அப்படின்னா. எங்கள் அம்மா கண்ணு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் நான் நல்லா இருக்கேம்மாண்ணே, இல்லை பொய் சொல்கிறான் அண்ணன், அண்ணன் பொய் சொல்கிறான், இதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. என் தம்பிகள் நல்லா இருப்பாங்க. என் தம்பிகள் நல்லா இருக்கிறது கொடுக்குற காசை வாங்கக்கூடாதுன்ற என் ஒய்ஃப் மிகப்பெரிய தங்கமான ஒரு மாதிரி ஊருக்கு கூப்பிடுது. எப்பா இவ்வளோ நல்லா இருக்கான், அப்போ சுற்ற வைக்கலாம்ப்பா, அவங்களை இவ்வளோ அரசியல் நீ நல்லா பேசுகிற, அரசியல்லாம் கூப்பிட்றாங்க, என்னப்பா இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்தில் விட்டுச்சு. வெற்றி பெற்று தேசிய விருது அந்த இதை வரைக்கும் எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. என் மகளுக்கு திருமணத்தை அப்போ இந்த ஆஃபீஸு சொந்த ஆஃபீஸுமா அப்படி சொல்லி இந்த அலுவலகத்தில் உட்கார பொழுது எடுத்து போட்டால் தான் இந்த போட்டான். அம்மா இது எங்கள் அம்மாவுக்கு அது வரைக்கும் கார் ஓட்ட தெரியாது. கார் வாங்கின உடனே என் டிரைவிங் கற்றுக்கிட்டேன் சார். கற்றுக்கிட்டு கிராமத்தில் போய் எங்கள் அம்மா உட்கார வச்சு நானே எங்கள் ஊரை சுற்றி வந்தேன் சார். காலம் கடந்து தான் வெற்றி பெற்றேன். இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஆமாம் நிறைய பேருக்கு ரோல் மாடல்னே சொல்லுவாங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். உங்கள் கிராமம் வந்து ராராபுரம் கிராமம். ஆமாம் புதுக்கோட்டை ராராபுரம் கிராமம். அப்போ எங்கள் அம்மா சாக போகுதுன்னு தெரிஞ்சு நான் எவ்வளோ குடும்பம் பாருங்களேன் சார். அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வாழ்ந்தாங்க? காரணம் 6 மாதம். அதான் இந்த கேன்சர்ன்றது 6 மாதம். இந்த 6 மாதம் ஏதாவது டாக்டர் ஏதாவது அதிசயம் நடந்துராதா, இன்னும் ஒரு 2-3 வருஷம் இருந்துட மாட்டாங்களா ஆசை இருக்கும்ல சார். ஆமாம். எத்தனை வயசுனாலும் தாய் தானே சார். வேறு எந்த இதுவும் கிடையாது. ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, துருண்டு அவங்க விருப்பப்படி இந்த வலி இல்லாமல் போனாங்க. ஆமாம், வலியே இல்லை. அந்த பர்டிகுலர் டே அந்த ஏதோ லேசர் மாதிரி உள்ள ஒளி அதை மட்டும் அம்மா தாங்கிக்கணும்னாங்க. உயிரே போயிடுச்சு. அந்த ஒரு நாள் தாங்கிடுச்சு. அந்த 10 நிமிஷமோ சம்திங் அந்த இடம் அது தாங்கினா 6 மாதத்துக்கு வழியே கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் இவருக்கு தெரியும், அஜித் தெரியும். இல்லை அவர் தான் தம்பி சார் கவலைப்படாங்க, ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சவங்க இந்த கேன்சர் அப்படின்னா தி பெஸ்ட் டாக்டர் உங்களை இன்ட்ரோ பண்ணுறேன். டாக்டர் இன்ட்ரோ பண்ணிட்டு அவர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக வரைய பார்த்துட்டு அவர் தான் சொன்னார், சார் என்ன சார் ஓப்பனாக சொல்லுங்கள் சார், அதை தாங்குற இடம் தான். அவங்க 6 months சார் அது. பட் இது நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் உங்களோட இது எனக்கு புரியுது. அம்மா வந்து வலிச்சு கத்தி இந்த தெரியுங்களா தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க, கேன்சர் முடியெல்லாம் எடுப்பாங்க, அது ஒரு மாதிரியான அதெல்லாம் எதுவுமே இல்லை சார் எங்கள் அம்மாவுக்கு. அந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் அந்த யோனிக்குள்ளே அந்த இது போயிட்டு அந்த இது அன்றைக்கி மட்டும் கஷ்டப்பட்டுருக்காங்க. அன்றைக்கி மட்டும் 2 முறை அந்த மாதிரி அந்த 2 முறை தாங்கிட்டாங்க. அது தாங்கினதுனால 6 மாதம்
சார் இன்னும் ஒரே ஒரு விஷயம், இந்த இளவயது மரணங்கள் பற்றி பேசும்போது பல பேர் இந்த முரளி ஆகட்டும், மயில்சாமி ஆகட்டும், நா. முத்துக்குமார் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஒரு தவறான பழக்க வழக்கத்தாலேயே ஒரு அற்புதமான ஒரு கலையை கற்றுக்கிட்டு போய் சேர்ந்துரும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு இல்லையா? அது என்ன சார் பண்ண முடியும்? சினிமா துறையில் அது ரொம்ப நிறைய நம்ம நடக்குது. சினிமா துறை மட்டும் தான் சொல்கிறோம். தொழிலதிபர்கள் எத்தனை இளம் தொழிலதிபர்கள் போகிறாங்க சார். எத்தனை அரசியல்வாதிகள் வந்து 50 வயசுக்கு கீழே உள்ளவங்க பார்க்கலையா? குடந்தை ராமலிங்கம்னு ஒரு மிகப்பெரிய எம்பி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கும்பகோணம் இந்திரா காந்தி அம்மா சொன்னது, எனக்கு 3 மகன்கள், ஒன்று ராஜீவ் காந்தி, ஒன்று சஞ்சய் காந்தி, ஒன்று குடந்தை ராமலிங்கம். ஆமாம், ரொம்ப துர்மரணங்கள் வந்து சார் அப்படி பார்த்துட்டிங்கன்னா சார் 29 வயசில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர ஐயா செத்தாங்க. என்ன பெரிய ஆங்கில கவிஞர் ஷெல்லின்ற 30 வயசு செத்துக்கிட்டான். கணிதமேதை ராமானுஜர் என்ன பேடு காப்பிடுச்சு, ஏன் 32 வயசில் இருந்தார்? அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், 39 வயசில் பாரதியார் இருந்தார். சினிமா அதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது. இந்த மாதிரி சினிமா நம்ம இப்போ சொன்னவங்களாம் சினிமா சம்மந்தப்பட்ட கிடையாது. அது சினிமாக்காரங்களால பேசப்படுது. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவை நல்லவனாக காட்டி அப்படியே கொண்டு வருதுங்கிற இந்த ட்ரெண்டே மாறி போச்சு. ரீசெண்டாக டிராகன் ஒரு படம் வந்துச்சு. இந்த பிரதீப் ரங்கநாதன் அந்த ஹீரோ இருக்கார்ல, அவர் எல்லா தப்பையும் பண்ணுறார். செய்யக்கூடாத அத்தனை தவறையும் பண்ணி, அப்பா அம்மா பேச்சு கேட்காத திட்டி எல்லா தப்பையும் பண்ணிட்டு கடைசியில் திருந்துறாப்புல காட்டுறான். பசங்க எப்படி இந்த தலைமுறை எப்படி எடுத்துக்குது? 40 வயதில் ஒரு மனிதன் செய்கிற பொழுது இந்த கேள்வி சரியான கேள்வி. 25-26 வயசில் ஒரு சின்ன பையன் பின்புலமே இல்லாமல் அப்படி வெட்டிச்சு வெளியில் வர்றான். அது ஒரு ஒல்லியான தேகத்தை வச்சுட்டு வருகிற பொழுது நீங்கள்லாம் பார்த்துட்டு வா வா ஏதோ செய்யுது, எப்படியோ செய்யுது, ஒரு இடத்துக்கு வா, அதற்கப்புறம் நீ சரியா செய். ஸோ இது அலவன்ஸில் விட்டுணுங்கிறீங்க. சின்ன பிள்ளை தானே, வரட்டும். கெட்டவனாக போயிட்டான்னு வச்சிங்கன்னா தான் நீங்கள் அந்த படம் ஓடி இருக்காது. ஓ இப்படியெல்லாம் இருந்தால் இப்போ நான் சமீபத்தில் ஒன்றும் இல்லை, ராஜா கிளின்னு ஒரு அற்புதமான படம் இன்னைக்கு பிரைமில் வந்திருக்கு. இன்னைக்கு நானே முந்தான வரைக்கும் மனச சங்கடத்தை அனுபவிச்சு தான் இருக்கேன் சார். அவ்வளவு நாள் சென்று உங்கள் படம் உங்கள் பையன் டைரக்ட் பண்ண படம். ஆமாம், ராஜா கிளி. நீங்கள் தயவு செய்து அந்த படத்தை பாருங்கள். நான் அதற்காக சொல்லலை, சுரேஷ் காமாட்சி தயாரித்தது. தியேட்டர் கிடைக்காத கெடுபிடிகளா எப்பேற்பட்ட படம். அப்போ தயாரிப்பாளரையோ எனது மகனின் உழைப்பையோ அல்லது எனது சிந்தனைகளையோ காப்பாற்றி கொடுத்துச்சான்னா இல்லை. காரணம், அந்த படத்தை பாருங்கள். ஒரு மனிதன் இப்படி திமிர் கொண்டு இருந்தால் அல்லது பணம் வந்த பிறகு இப்படியெல்லாம் இருந்தால் இப்படி ஆயிடுவான்றதை ரத்த கண்ணீருடைய வேறு ஒரு வருஷம். இன்னைக்கு பார்த்தவங்களாம் சா என்ன படம் சா, ஐயோ உங்கள் உழைப்பு அங்கீகரிக்கப்படாமலே போயிடுச்சே, என்ன படம், என்ன தயவு செய்து பாருங்கள் ராஜா கிளி இன்னைக்கு பிரைமில். எனக்கு ஓகே, இது போதும் எனக்கு. எனது உழைப்பு விரயமாகி விட்டதோ என்று நினைத்தேன். ஆனால் இப்படியெல்லாம் பார்த்துட்டு இன்னையிலேருந்து அது ஓகே, அது ஓடிடிக்காக படைக்கப்பட்டது. மெய்யழகன் நீங்கள் சொல்லக்கூடிய அற்புதமான படம் தியேட்டரில் பிடிச்சா அதெல்லாம் ஓடிடிப்பா, ஹோம் தியேட்டரு, ஃபீல் குட் மூவி. நம்ம மக்கள் ஃபீல் குட் மூவின்னு வச்சுறாங்களே. இதுதான் ஓடுது, ட்ராகன் தான் ஓடுது. அப்படி இல்லை, ட்ராகன் ஓடுது. ட்ராகன் கிளைமேக்ஸுக்காக ஓடுது, அப்படி வச்சுங்க. நீங்கள் ட்ராகனுடைய கிளைமேக்ஸுக்கு தான் ஓடுது, அப்படி தான் வச்சுக்கணும். இல்லை, அது போன்ற படம். புதிய பாதையோட வேறு ஒரு வருஷம் தானே சார். சிறை படம் இருந்தோம் சார், ஒரு கெட்டவன் சாகிற பொழுது எல்லாம் அழுகுறாங்க. புதிய பாதை எப்படி, ஒரு புதிய பாதை, சிறை, டிராகன், இதெல்லாம் ஒரு விதமான கேட்டகரி. ஒரு உதிரி கொண்ட வில்லன் தண்ணிக்குள்ள போற பொழுது எல்லாம் ஒரு பரிதாபம். அவ்வளோ அநியாயம் பண்ணவும் சாகும் போதும் கத்துவாங்க. அப்ப காயத்துக்கு ஏற்ற மருந்து ஆபரேஷன் தான் அது. இப்போ மாரி செல்வராஜ், இந்த மாதிரி பா ரஞ்சித், வெற்றிமாறன், இவங்கெல்லாம் எடுக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னா தலித் சமுதாயத்தோட பின்னணியில் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே நடக்கிற சில ஜாதி கொடுமைகள், மேல் ஜாதிக்காரங்க அவங்கள அடக்குமுறை பண்ணுறது, இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ இதில் ஒரு வருஷம் என்னென்னா, இப்போ இந்த ஜாதி கொடுமைங்கிறது இப்போ இல்லை, இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இல்லைன்னு நான் சொல்ல, குறைந்து போச்சு. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு வேணுட்டே இந்த கதைக்களம் வந்து 1980 80 அப்படின்னு ஒரு களத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி படங்கள் இப்போ நிறைய எடுக்கிறாங்க. எஸ்வி சேகர் மாதிரி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்காக அந்த மாதிரி படங்கள் இப்போ காமிச்சு இந்த ஜனங்களை வெறியேற்றணும்? அதெல்லாம் அந்த மாதிரி சமூகம் மாறிவிட்டது. மாறிப்போன சமூகத்தில் மறுபடியும் அன்னைக்கு வந்து அவங்கள அடக்குனாங்க, ஒடுக்குனாங்க, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அதையெல்லாம் இப்போ காட்டணுமா? ஏன் நீங்க திரும்ப திரும்ப அதை வச்சுக்கிட்டே காசு சம்பாதிக்கிறீங்க? நான் அதை காசு சம்பாதிக்கிறீங்கன்றத அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இல்ல அந்த மக்களுடைய வாழ்க்கையை யார் தான் காட்டுறதுங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க இது? நீங்கள் மற்றதுக்கெல்லாம் நான் அதற்கான தகுதி என்கிட்ட இல்லைன்னு நான் சொல்லுவேன். வாழை படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். வாழையில் நீங்கள் வந்து அந்த ஜாதிய ரீதியான அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை பதிவு பண்ணியிருந்தான் அந்த தம்பி.
ஸோ அப்படி தான் நான் அதை எடுத்துப்பேன். அரசியலில் இப்போ வந்து ஒரு தொகுதியில் கட்சிக்கு சீட்டு கொடுக்குறாங்களே, ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறது எதை அளவுகோலாக வச்சு கொடுக்குறாங்க? ஜாதி தான். எப்போவிலேருந்து கொடுக்குறாங்க? 50 வருஷமா 60 70 வருஷமா அதையெல்லாம் நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சிருக்கணும். ஓ இங்கேயாவது இப்படியெல்லாம் நம்ம தாத்தாலாம் கொஞ்சம் சிரமப்பட்டாங்களா, கஷ்டப்பட்டாங்களா, அப்படியா, ஓஹோ இவ்வளோ கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்தாடா நம்ம வந்திருக்கோம், ஓ அது நீங்கள் அப்படி தான் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அப்படியா நம்ம தாத்தாக்கள்லாம் இவ்வளோ கூனி குறுகி செருப்பு போடாமல் சிரமங்களை அனுபவித்து அப்படியெல்லாம் வந்திருக்கோம்மா, அப்போ ரைட்டா, அப்படி அப்போ தாத்தாக்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா ஒழுங்காப்படி அடுத்த தலைமுறையை செம்மையாக சுயமரியாதையோடு தெளிவாக அடுத்தவன்கிட்ட யாசகம் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கல்வி தான். ஸோ மையப்புள்ளி அங்கே கொண்டே சேருது. அப்போ நம்ம ஸோ பட்ட துயரை வேற ஒன்றும் இல்லை சார், வறுமை உணர்த்தி வளர்ப்பது. நான் பணக்காரன், என் பிள்ளைய பணக்காரனை வளரக்கூடாது, எப்பா நான் இப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி வந்தேன். நீங்கள் பாசிட்டிவ் வேலை மாற்ற தான் சார் எடுத்துக்க முடியும். நான் அப்படி தான் எடுத்துப்பேன். ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக எடுத்துக்கிற பட்சத்தில் அதை அம்மா இப்போ நடந்து இப்போ ஞாபகப்படுத்தி ஆயா குத்திரியை கலர்றீங்க, பழைய குப்பையை கலர்னா டயலாக் பேசலாம். இல்லை இப்போ உள்ள ஜெனரேஷன் இந்த சாதி அதில் ஒத்துக்கிறேன். நான் இன்னைக்கெல்லாம் என் பிள்ளையோட பழகிறவனுக்கு என்ன ஜாதின்னு யாருக்குமே தெரியும். இல்லை இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து அதை பார்த்துட்டு சாதிய உணர்வுகள் இப்படிலாம் இருந்துன்னு சொல்லி மறுபடியும் ஒரு வன்மத்தை தூண்டலையே அது. அதெல்லாம் தமிழ்நாட்டில் அப்படி நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் பெரிய மத கலவரமோ ஜாதி கலவரமோ அங்கொன்றும் இங்கொன்றும் ஆதி காலத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் சார். இந்த மாதிரியான படங்கள் வந்து தான் அவர்களுக்கான உயிர்ப்பை மறுபடியும் தூண்டி விடுச்சுன்னு அதில் எல்லாம் அவனுக்கு உடன்பாடு கிடையாது. திரும்ப சொல்கிறேன், இன்னைக்கு கூட ஒரு காலையில் வந்து பார்த்தாரு, எங்கள் ஊரில் பிள்ளைமார்கள் 4 குடும்பம், ஐயர்கள் குடும்பம் 4 குடும்பம், நாங்களாம் இன்னும் அருவாள் எடுத்துகிட்டு ஓடிட்டு இருப்போம். இப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், டேய் எப்படி குளிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி சுத்தபத்தமாக இருக்கணும், எப்படி வர்றவர்களை விருந்தோம்பல் செய்யணும், எப்படி கடவுளை கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது பாசிட்டிவான விஷயம் தானே. ஏதோ ஒரு ஊரில் அது மாதிரி சார் இது ப்ளஸ்ஸு நடந்திருக்கு, மைனஸ் நடந்திருக்கு. அதான் சொன்னேன், குழந்தைகளுக்கு சொல்கிற பொழுது சரி எது தவறு எது, தவறு அப்படின்னு வச்சா பேசிட்டே இருக்கலாம் சார். சரி இதில் இந்த பாசிட்டிவில் நெகட்டிவ் பார்ப்பதும் நெகட்டிவில் பாசிட்டிவ் பார்ப்பது தானே சார். ஸோ என்னது பார்வை என்பது எல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் சரி இல்லை, எல்லாம் நடக்கலை, எல்லாம் தவறு, அப்படி தான். வேறு நீங்கள் அதை ஒரு குத்தி காமிப்பதன் மூலமாக நடக்க போகிறது என்ன சார்? எனது ஜாதியோடைய பெருமையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது பொழுது உடலையே ஒரு குறிப்பிட்ட படங்களாம் சொல்ல முடியாது. எனது ஜாதியில் நான் கஷ்டப்பட்டதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், குறிப்பிட்ட படங்கள் ஓடலையே. அப்போ ஒரு யூனிவர்சல் பேக் ஒன்று தேவைப்படுது சார். கலை என்பது அற்புதம். கவலையை வானாவை கட் பண்ணி கவலையை போக்குவதற்கு தான் கலை. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணம் இருந்தால் மட்டுமே ஓடுங்க, இல்லைன்னா ஓடாது. ஓடிடுச்சுன்னா அது ஏதோ நியாயம் இருந்திருக்கு. உங்களுடைய பர்சனலாக உங்களுடைய லைஃப் எடுத்துக்கிட்டா நீங்கள் நிறைய துறைகளில் ஈடுபட்டிருக்கீங்க. என்ன பாட்டு எழுதுறீங்க, நீங்களே பாடுறீங்க, இசையமைக்கிறீங்க, குணச்சித்திர ரோல் நடிக்கிறீங்க, காமெடி நடிக்கிறீங்க. நம்ம ஃபோக்கஸ்டாக இல்லாமல் ஏதோ எல்லாத்தையும் செய்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதா உங்களுக்கு? காலம் கடந்து வெற்றி பெற்றுகிற பொழுது இதையாவது இந்த வயதிலேயாவது இறைவன் கொடுத்தானே என்று அமைதியையும் அதில் இருக்கக்கூடிய சுகத்தை தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சி அமைதி அடையும். நீங்கள் எல்லா ஏரியாவிலையும் கால் வச்சவ கபடு கிழிஞ்சு கீழே கிடக்கிறதையும் பார்த்துருக்கோம்ல சார். நாம் இருக்கு இல்லை ரெண்டு இருக்குன்றது ஒரு இடத்துல நெகட்டிவாக இருக்கும், இல்லைன்றது ஒரு இடத்துல பாசிட்டிவாக இருக்கும். இப்போ ஒருத்தர் சொல்கிறான், எனக்கு காசு இல்லை, கடன் இல்லை, நோய் இல்லை, பொண்டாட்டியால் தொந்தரவு இல்லை. இப்போ இல்லை எல்லாம் பாசிட்டிவ். ஒருத்தன் கடன் இருக்குது, பகை இருக்குது, தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது, உடம்பு முழுக்க தொந்தரவு இருக்குது. இது இருக்கெல்லாம் நெகட்டிவ் ஆகுது, இல்லை என்றெல்லாம் பாசிட்டிவ் ஆகுது. இப்போ நம்ம மாதிரியான ஒரு விஷயத்தில் எங்கே போனாலும் ஒரு நாள் கிளம்பி போகிறது உண்மை. இருக்கிறவங்களுக்கு அமைதி ஏற்படுத்திக்கும். என்னிடமிருந்த அமைதியை அடுத்த ஒன்று சார் கவனித்தல்னு சொல்லுவோம். ஒரு கவனித்தல்னு ஒரு கான்செப்ட், அப்சர்வேஷன், இன்டேக், உற்று நோக்குதல், உள்வாங்குதல். இப்போ என் உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நான் பொறுப்பு சார், கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். என்னை சுற்றி நடக்கக்கூடியதுக்கெல்லாம் நான் எப்படி பொறுப்பாகும்? அதை தூக்கி என் மண்டையில் வச்சு அமைதியாக இருந்தால் யார் சார்? முதல்ல நான் உயிரோடு இருந்தால் தான் அந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தப்பையாவது தப்புன்னு சொல்லுவதற்காவது ஒரு முகாந்திரங்கள் இருக்கும். நான் முதல்ல இப்போ என்னை காப்பாற்றிக்கணும். என்னையை காப்பாற்றிக்கிற உடம்பே கிடையாது, மனசை, அமைதியை. மன அழுத்தம் டக்குன்னு கொட்டி தூக்கிடுமா சார் மேலே. மன அமைதி. மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயிடா. இது உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இந்த 2 தாரக மந்திரத்தை கண்ணதாசன் இந்த மக்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிருக்கா சார். இதை தாண்டி ஒரு கீதை இல்லை, இதை தாண்டி ஒரு குர்ஆன் இல்லை, இதை தாண்டி ஒரு பைபிள் இல்லை. மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோய்.
சரி. அமைதியாக இருக்கிறதுக்கு உனக்கும் கீழே உள்ளவன் கோடி நினைத்த பார்த்து நிம்மதி நாடு. இது 2 தவிர ஒன்றுமே கிடையாது. இதை தூக்கி மந்திரமாக ஏற்றிக்கிட்டேன் நான். உங்களுக்கு என்னெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ அதெல்லாம் பண்ணி பார்த்தணும். பிடிச்சதை செய், அது பிடிச்சவங்களோட செய். இப்போ என் மனைவி சொல்லியிருக்குது, பிடிச்சதை செய், பிடிச்சவங்களோட செய். ஜெயலலிதா அம்மாவும் என்ன சொன்னாங்க, 60 வயசில் ஐயாக்க காலில் ஆசீர்வாதம் வாங்குற பொழுது தீர்க்கத்தை 100 ஆண்டு வாழ். அதெல்லாம் முடியாதண்ணா. எங்கள் அப்பா 60 தொடலை, எங்கள் அம்மா 60 தொடலை, எங்கள் அண்ணன் 60 தொடலை. இந்த குடும்பத்தில் முத 60 தொட்டது நான் தான். இனி வாழும் காலமெல்லாம் போனஸ் அப்படின்னாங்க. இதை ஒரு மைண்டில் ஏற்றிக்கிட்டோம்னாவே சார், நடக்கக்கூடிய நாள் நல்லா தானே இருக்குது, அமைதியாக தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் மீது வெறுப்பு கிடையாது, யார் மீது காட்டுத்தரமான விருப்பு கிடையாது. விருப்பு வெறுப்பு அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம்னாவே நம்ம இருப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அம்மா மியூசிக் யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? சங்கர் சார் இருக்காங்களே, இறந்து போயிட்டாங்க. சங்கர் கணேஷில் சங்கர் சார். ஓ, தெரியும். ஆமாம் ஆமாம். அதில் அவங்க நான் வந்து கிராமத்திலே பறையெல்லாம் அவ்வளோ அழகாக அடிப்பேன். சின்ன வயசுல ஹார்மோனியம். ஆமாம் சார், ஹார்மோனியம் பண்ணுவேன். 10 நாள் ஊர் திருவிழா வருகிற பொழுது கருவியெல்லாம் வச்சுட்டு போவாங்க. அதெல்லாம் கருவியெல்லாம் திருடி யாருக்கும் தெரியாமல் வச்சு அடித்து உடச்சி விட்டு உள்ளே போட்டு எலி கடிச்சிருச்சுன்னா புளி இருக்கும் அதெல்லாம். ஸோ அப்படி ஆர்வக்கோடார கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறம் கேள்வி ஞானத்தில் டியூன் போடுறது. இங்கே வந்து சீரியல், சன் தொலைக்காட்சியில் ஒரு சீரியல் நந்தினின்னு ஒரு சீரியல், அதில் வந்து சங்கர் சார் தான் மியூசிக் டைரக்டர். சங்கர் கணேசன் சங்கர் சார். அப்போ தத்தக்காரத்துக்கு எழுதணும் அப்படின்ற ஒரு தத்தா அதை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பெரிய அந்த தெய்வம் அவர் தான். அந்த தத்தக்காரத்துக்கு எப்படி எழுதணும்ன்றது, நம்ம எழுதுனதெல்லாம் கவிதை, ஒரு சந்தம் இல்லாமல் எழுதுவோம், சொந்தத்துக்கு எழுதுவோம், சந்தத்துக்கு எழுத மாட்டோம். அப்போ சந்தத்துக்கு எப்படி எழுதுவதுன்ற விஷயத்தை சங்கரையா சொல்லி கொடுத்தாங்க. அதில் கற்றுக்கிட்டேன். அதுலேருந்தே கற்றுக்கிட்டேன். அப்போ கருவிகள் இசைக்கிற பொழுது கூட இன்ஸ்ட்ருமெண்ட் ஹார்மோனியம் அடிப்பேன், எனி இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அடிப்பேன். எனக்கு தெரியாதுன்னு சொல்ல தெரியாது. சார் நீங்கள் கற்றுருக்கீங்க அப்படிம்பாங்க. இன்னும் ஆனால் கற்றுக்கல. இந்த ரிதம் தான் சொன்னீங்க, அற்புதமான ஒரு தெரிந்த ஒரு இடத்துல கூட நானும் டி ராஜேந்திரையா, தம்பி ரிதம் தெரியுப்பா, ராபர்ட்டு தம்பிக்கெல்லாம் சொல்லி கொடுக்காத, அவருக்கு ரிதம் தெரியும் அப்படின்னாரு. அந்த டான்ஸ் ஆடுற பொழுதே ரிதத்தை கண்டுபிடிச்சார் டி ராஜேந்திர சார். விழித்திருன்னு ஒரு படத்துக்கு ஒரே ஒரு சாங்காக நானும் சார் ஆடுறப்படுது. அப்போ நம்மள்ட்ட இருக்கிறது நியாயம் தானான்னு பயந்துக்கிட்டே தான் அடுத்த விட்டேன். நீங்களா பார்த்து என்னுடைய நடைமுறை பாவனை போக்குவரத்தை பார்த்துட்டு உங்கள்கிட்ட இன்னும் இருக்குன்னு சொன்ன பிறகு தான் அதற்கான ஸ்டெப் எடுப்பேன். அதான் நம்மளது காலம் தாழ்த்த வெற்றிக்கோ மற்ற விஷயங்களை அடையாளப்படுத்துக்கிறதுக்காக. உங்களுது மலபார் போலீஸ்க்கு அப்புறம் மைனா வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஒரு கேப். மைனால தான் நீங்க வந்து பெரிய ஒரு பேசப்பட்டீங்க, எல்லாரும் கவனிச்சாங்க. அந்த கேப் ஏனால ஏற்பட்டது? அதுக்கெல்லாம் காரணமே சொல்ல முடியாது. நீங்க ரொம்ப பிலசாபிக்கலா இருப்பீங்களா? ஆமாம், எப்பவுமே இது எது நடக்குதோ அது நமது கையில் கிடையாது. திட்டமிடுவது மனிதன் கையில், அதை முடித்து வைப்பது இறைவன் கை. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அதில் மாற்று கருத்து கிடையாது. நான் அஸ்ட்ராலஜி அந்த விஷயங்கள் போக்குவரத்துகள் நம்புகிறேன். ஆமாம், அது பதட்டமே கிடையாது. இப்போ சமீபத்தில் பண்ணுற படங்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது? இப்போ பண்ணி ரவி அரசன் ஒரு கதை கேட்டேன், எக்ஸலண்ட் கதை. நான் பிடிச்ச மாப்பிள்ளையில் ஒரு ஜனகராஜ் சாருடைய ரோல் ரொம்ப அற்புதமான ரோல். அந்த மாதிரி விசால் தம்பி நடிக்க போகிறாங்க. அந்த படத்தில் ஒரு கதை கேட்டேன், எக்ஸலண்ட் ரோல். சரி. ஒரு மாமனாருக்கும் மருமகனுக்குமான பையன், அப்பா பையன், அண்ணன் தம்பி, அம்மா பிள்ளை, அதெல்லாம் மாமனார் மருமகன், அந்த நூலிலை விஷயம் என்பது. தம்பி ஒரு மலையாள டைரக்டர், தம்பி ஜீவா செட்டப்பு. சரி. ஒரு ஆர்ட் ஸ்டார் என்னையே சென்ட்ரு ஃபிகராக வச்சுட்டு அபிராமி ராமநாத் செட்டப்போடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிடிச்சதை செய்யுது சார், ஒருத்துக்கிறோம் சார். சின்ன தேடிட்டு இருக்கேன், யாரையாவது பார்த்து என்ன அந்த அண்ணன் அந்த பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து ரசிக்கிறேன். அன்றைக்கி இந்த லால் சலாம் படம் ஆடியோவில் இருந்துச்சு, ரஜினி சார் பேசுகிறாரு. அதுக்கு முன்னால் அந்த படத்துல நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பாலிட்டிக்ஸ்லாம் என்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம். திடுதுப்புன்னு பேசுகிறாரு, கடவுளை நோக்கி எனக்கு ஆண் குழந்தை கொடு அப்படி சொன்னால், அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, இந்த நீ ஒன்று போ, இந்த நீ ஒன்று போப்பாங்க. அதே கடவுளை நோக்கி எனக்கு பெண் குழந்தை வேணும்னா கடவுளே பெண் குழந்தையாக வந்துடுவார் அப்படி சொன்னார். மிரண்டு, அட பாவி, நீ இமயமலைக்கு போயிட்டு வர்றதுக்கு சரியான ஆள் தாயா? அப்படியே கட் பண்ணால் அப்படி சார்ஜ் பண்ணால் 2 பொம்பளை பிள்ளைங்களும் அழுகுதுங்க. ரஜினி சார் எப்படி பெண் பிள்ளைகளை பெற்றவங்களுடைய தந்தையெல்லாம் அன்னைக்கு பார்த்து நிகழ்த்திட மாட்டாங்கல்ல. சொல்கிறது யார்? 2 பெண் குழந்தைகளுடைய தந்தை. அட கடவுளே வந்து பெண் குழந்தையாக பிறப்பான். நான் வியந்து பார்க்குறேன், ஒவ்வொருத்தரையும் வியந்து பார்க்குறேன். இன்றைக்கி பார்க்குற டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி, அவருக்கு என்னப்பா அதே தான் மன அழுத்தம். தாத்தா இப்பேற்பட்டவர், அப்பா இப்பேற்பட்டவர், அந்த பிள்ளை இப்படி சரியாக தூங்கலையோ அடுத்த எலெக்ஷன் வந்து பயமுறுத்தும். எப்படி சார்? மிகப்பெரிய பிரச்சனை. அவருக்கு மன அழுத்தம் இருக்கும். அண்ணாமலை பார்த்து வியக்கிறேன், என்னடா ஒரு விவசாயியோட பிள்ளையா பிறந்து ஐபிஎஸ் படிக்கிறதே ரொம்ப சிரமம். ஐபிஎஸ் என்ன போன போக்கெல்லாம் பண்ண முடியாது. அந்த ஆள் வாட்ட சாட்ட உடம்பு அறிவு எல்லாம் சேர்ந்துருக்கணும்.
திட்டத்துக்குன்னு 9 வருஷ காலம் போயிட்டு அங்கே போய் உட்காந்துருக்கான். அந்த பிள்ளை வேலை செஞ்சுட்டு மிஸ்டர் கிளீன் இமேஜோடு இருக்கான். திட்டத்துக்குன்னு தேசிய கட்சி அங்கே கொட்டை போட்டாங்க. 65-70 வயசு மனுஷனாக இருக்கான். அடிச்சு டோம்ஸ் அப்படி ஒரு பிள்ளை அங்கே நிற்கிறான். அப்படி ஏப்பா இவன் மாதிரியெல்லாம் நம்மளால் சாதிக்க முடியாதா சாமி, என்ன ஃபேன் ஃபாலோயிங்ஸ் கொண்டு வந்து கொண்டு அப்படியே ஏதோ ஒரு கட்சி 14-15% கொண்டு வந்து குப்புக்குன்னு ஏற்றி வச்சிருக்காங்க அவர் பிள்ளை. அவரை பார்த்து வியக்கிறேன். திட்டத்துக்கு பார்த்தா தாழ்த்தப்பட்ட இனம் சொல்லப்பட்ட ஒரு கம்யூனிட்டியில் பிறந்தவர், அரசு உத்தியோகம் எம்ஏ பட்டு ஒரு அரசு உத்தியோகத்தை போய் ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு வருவானா. அப்படியே திரும்ப பார்த்து ரசிக்கிறேன். கல்யாணமே பண்ணாமல் இருக்காங்கப்பா. ஒரு முக்குளத்தூர் கம்யூனிட்டியில் ராமன் தேவரையான்னா அப்படியே விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திரும்ப போயிட்டு பார்க்குறேன். அப்படி என்னையா யாருக்காக சிரமப்படுறான் ஐயா? கூட பிறந்த அக்கா செத்து போச்சு, அம்மா கிளவியாக கிடக்குது, அப்பா செத்து போச்சு, ஒரே ஒரு மனுஷன். என்ன இந்த நாடு வர பெரிய தலையில் தூக்கி அப்படியே பெரிய கொண்டாடிற போது இது வரைக்கும் யார் அப்படி கொண்டாடி இருக்குது? ஐயோ யாருக்காக 62-63 வயசில் அப்படி வியக்கிறேன், ரசிக்கிறேன். இப்படி இந்த சைடு பார்க்குறேன். ஒரு பெரிய மருத்துவர் ராமதாஸுடைய மகன், அப்படி ஃபிட்னஸ்னால் அப்படி அன்புமணி ராமதாஸ் பார்த்துறேன். எப்படியா இவ்வளோ பெரிய அரசியல் இயக்கத்தை நடத்திக்கிட்டு ஃபிட்னஸ்ஸு பழிச்சுன்னு ஒரு மனிதன் இயக்க முடியும்? 3 பெண் குழந்தைகள், அந்த குழந்தைகளையும் பராமரிச்சுக்கிறாப்புல, ஒய்ஃபையும் பராமரிச்சுக்கிறாப்புல, தந்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறாப்புல ஒரு இது எப்படா நம்ம கொய்யால் ஒரே ஒரு சினிமா நடிச்சுட்டு ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறது பெரிய சாதனை, என் மனசை நான் காப்பாற்றிக்கிறேன்னு பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறோமே. இவர்கள் இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் ரசிக்கக்கூடிய மனிதனாக தான் சார் இருக்கேன் இன்றைக்கி வரைக்கும். ஒருத்தரையும் பார்க்குற பொழுது ப்ளஸ்ஸை பார்த்துருவோம் சார். யார்கிட்ட சார் மைனஸ் இல்லை? நான் அப்படி தான் யாரையுமே பார்த்து. அதே இப்போ நீங்கள் சொன்னீங்க மாரி செல்வராஜ், யார் பெத்த பிள்ளையோ என்னையா கிராமத்தில் இங்கேருந்து வந்து ராமன் ஒரு அலுவலக பையனாக இருந்து தனது உணர்வுகளையெல்லாம் உள்ள அடக்கி கோழி முட்டை மேலே உட்காந்து குஞ்சு பிடிச்சது மாதிரி ஒவ்வொரு படைப்பாக கொடுத்துட்ருக்கானே. ஒவ்வொருத்தரையும் பார்த்து வியக்கக்கூடிய எண்ணம் வர்றதுனால சார் ஓரளவு நான் ஆக்டிவாக இருக்கேன்னு நான் நம்புகிறேன். சரி, விஜயோட அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அரசியலை பற்றி சொல்லும்போது விஜய் வந்து சினிமாவில் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்தார், இப்போவும் இருக்கார். இன்னும் அவருடைய கடைசி படம் ஒன்று வரணும், ஜனநாயகன் வரணும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வந்து ஒரு பேரும் புகழும் இருக்கும்போது அதை விட்டுட்டு அப்படியே அரசியலுக்கு வராரு. இது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்கள் மனசு என்ன சொல்லுது? வெற்றி பெற்றா இன்னைக்கு சொன்னேன், அன்னைக்கே நினச்சியான்னு சொல்லுவோம். தோற்று போயிட்டா அன்னைக்கே நினச்சியான்னு சொல்லுவோம். அதை நீங்கள் சொன்ன மாதிரி டெல்லி கணேஷ் சார் தான் சொல்லுவாங்க. ஒரு படத்தை பார்த்துட்டு வர்ற பொழுது வி.கே. ராமசாமி சொல்லலாம், டெல்லி கணேஷ் சார் எனக்கு ஒரு சொந்தம்ல வெத்தலை போட்டுக்கு வரான். படத்தை பார்த்துட்டு ப்ரீவியூ படத்தை பார்த்துட்டு வெளியில் வர்ற பொழுது படம் எப்படி மாறான். நாளைக்கு ஓடிடுச்சுன்னா சொல்லுவார், அன்றைக்கே சொன்னேன் இல்லை ஓடும்னு. ஓடலைன்னா நான் அன்றைக்கே தான் சொன்னேன் அப்படின்னு. அது மாதிரி அப்புறம் அதே வி.கே. ராமசாமியை சொல்லுவாராம், படத்தை பார்த்துட்டு எப்படி படம் 10 வீக்ஸ்யா போ 70 நாள் ஓடினா போதுனா சாமின்ட்டு வருவாங்களாம். படம் ஓடாதான். நீங்கள் 10 வீக்ஸ் சொன்னீங்க, அன்றைக்கே தான் சொன்னேன் 10 வீக்ஸு அப்படின்னா கதை ஒரு வீக்கு, வசனம் ஒரு வீக்கு, திரைக்கதை ஒரு வீக்கு, அந்த படத்தோட ஹீரோவோட ஒரு வீக்கு. ஓ அந்த வீக்கா அப்படி நாளைக்கு 49 வயசில் ஒரு முடிவு எடுத்தாப்புலப்பா கரெக்டான விஜய் பார்த்தியா சொன்னபடி வந்து நிற்கிறாப்புலமா, கீழே விழுந்துட்டாப்புல தேவையா அப்படிமா. அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் அவர் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய தளபதிகளும் சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு யாருமே சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 2026 ரிசல்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டாக போயிட்டு இருக்குது. அது உங்களுக்கும் தெரியும். அது கிட்டத்தட்ட இந்த மேகம் ஒரு மாதிரி வந்து அப்படியே காத்தடிச்சு மழை எப்போ பெய்யும்னா கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பருக்குள்ளே என்ன கணிப்பு இருக்கோ அதுதான். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நிகழ்வுகளோட பிஜேபியோட தமிழ் மாநில தலைவர் தூக்கப்பட்டார், மத்திய மந்திரியாக ஆக்கப்பட்டார் கூட செய்தி வரலாம் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து அது அவர் எடுத்து இல்லை உங்கள் கணிப்பு எப்படி இருக்கு சார்? ஒரு இளைஞர்களை ஒரு வசீகரித்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாப்புல, அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணி மாற்றி ஓட்டுச்சாவடிகளை கொண்டு வந்து மாற்றி சின்னத்துக்குள்ளே குத்த வைக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது அவர் அடுத்த கட்ட முடிவுகளில் தான் இருக்குது, அமைக்கக்கூடிய கூட்டணிகள் தான் இருக்குது, போடக்கூடிய கேண்டிடேட்ஸில் தான் இருக்குது. சரி, இசையை பற்றி நிறைய அழகாக பேசுனீங்க. பேட்டி நம்ம முடிக்க போகிறோம். நீ ஜம்முன்னு உங்கள் பாட்டோட கொஞ்ச நேரம் ரித்தம் கொஞ்சம் உங்கள் ரித்தம் கைவரிசையை காமிச்சிட்டு முடிச்சலாம்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ஆஃப் தம்பியார்னு ஒரு ஆல்பம் போட போகிறோம் சார். வாய்ஸ் ஆஃப் தம்பியார்னு தான் கான்செப்ட்டு. இப்போ நீங்கள் சொன்னீங்களே சமுதாயத்தில் உங்களுக்கு என்ன தம்பி ரமேஷ் சார் அக்கறை இருக்குது, ஒரு பொது மனிதனாக யாரையும் காயப்படுத்தாமல் அதே நேரத்தில் மக்களுக்கு இந்த வாரம் அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இதுவரை நகைச்சுவையை
நகைச்சுவையை மற்ற விஷயங்களை வந்து சீன்ஸில் கதைகளில் பார்த்தாச்சு. ஒரு 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 ஹியூமரை மேலே வச்சு போகிறது தான் அந்த நான் பண்ண போகிற வாய்ஸ் ஆஃப் தம்பியாருடைய கான்செப்ட்டு. அதை நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேலே ரெடி. ஆமாம். இப்போ அது இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா, அதை எடுக்கிறீங்களா? இப்போ வா இப்போயே பண்ணிடலாம். என்ன குழந்தை, எப்போ ஸ்கூலு, எந்த காலேஜு, வேலை கிடைச்சதா, கல்யாணம் எப்போ, ரிட்டைர்மெண்ட்டா, பென்ஷன் எவ்வளவு, உடம்புக்கு என்னாச்சு, எந்த ஹாஸ்பிட்டலு, எப்போ தூக்குறாங்க, எப்போ தூக்குறாங்க, எப்போ தூக்குறாங்க, என்ன குழந்தை, எப்போ ஸ்கூலு, எந்த காலேஜ், வேலை கிடைச்சதா, கல்யாணம் எப்போ, ரிட்டைர்மெண்ட்டா, பென்ஷன் எவ்வளவு, உடம்புக்கு என்னாச்சு, எந்த ஹாஸ்பிட்டலில் எப்போ தூக்குறாங்க, எப்போ தூக்குறாங்க, எப்போ தூக்குறாங்க, என்ன குழந்தை, எப்போ ஸ்கூலு, எந்த காலேஜ், வேலை கிடைச்சதா, கல்யாணம் எப்போ, ரிட்டைர்மெண்ட்டா, பென்ஷன் எவ்வளவு, உடம்புக்கு என்னாச்சு, எந்த ஹாஸ்பிட்டலில் எப்போ தூக்குறாங்க, எப்போ தூக்குறாங்க, எப்போ தூக்குறாங்க. இதெல்லாம் ஒரு ஆல்பத்தில் வருது. ஆமாம் சார், ஆமாம் சார். இந்த ஆல்பம் எப்போ ரிலீஸ் ஆகுது? இன்னும் ஒரு 3-4 டேஸில் தெரியும். முதல்ல வாழ்த்தாமலாம் தான் சொல்கிறோம். வாய்ஸ் ஆஃப் தம்பியார் கான்செப்ட்டு இல்லை. வாழ்க்கை பிறகு ரம் 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 பிறகுறம் வளருறம் வாழுறம் கிளம்புறம் தானே ரம்புல வச்சுக்கிறது. அதை திருத்தம் துள்ளல் சார். நான் காமனுக்கு தலைச்சம் புள்ள, நீ கட்டிலுக்கு செல்ல புள்ள, அடி 9.5 மாசம் கழிச்சா உனக்கு எனக்கு ரெட்ட புள்ள, சாதகத்தில் சொல்லி இருக்குதுடி, அது காமத்தில் தக்கம் இருக்குடி, ஆனா வெத்தலை போட்டு ஒத்தலைப்பு கொஞ்சம் பத்தலை காமனுக்கு நான் காமனுக்கு தலைச்சம் புள்ள, நீ கட்டிலுக்கு செல்ல புள்ள. அது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கிறோம், வேற மாதிரி இருக்கும் சார். சரி, இவ்வளவு நேரமும் அழகா பேசுறீங்க, ரித்தம் வெளுத்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நம்ம மறுபடியும் சந்திப்போம்.